ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு பொக்கிஷ மாதமாக இனி மாறும். இந்த புரட்டாசி தொட்டு கும்பராசி அன்பர்களுக்கு திருப்பி போட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் லைஃபையே திருப்பி போட்டுருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் மோசமான நினைவுகள், மோசமான காலங்கள், மோசமான ஒரு வாய்ப்புகளிலிருந்து திருப்பி போடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளுக்கு நீங்கள் அத்தியாயம் போடப்போகிறீர்கள். இந்த கும்பராசி அன்பர்களே, புரட்டாசி தொட்டு சோதனைகளை கண்டு தோண்டு விடாதீர்கள். வேதனைகளை கண்டு உட்காந்து அழுவக்கூடாது, ஒப்பேரி வைக்கக்கூடாது, எதை பற்றியும் அதாவது வேதனை கொள்ளக்கூடாது, பயப்படவே கூடாது. தைரியமாக போல்டாக நிற்கணும். ஏனென்றால் இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாம் இனி களையப் போகிற ஒரு நேரம். இந்த புரட்டாசி மாதம் தொட்டு கும்பராசி ஆண் பெண் இருபாலாருக்குமே துவங்கப் போகிறது ஒரு நல்ல காலகட்டம். அதனால் திடீர் நல்ல வாய்ப்பு, எங்கேயோ இருந்து ஒரு நல்ல அழைப்பு வரும். வெற்றி வாய்ப்பு, வெற்றி படிக்கட்டு அப்படின்னா வெற்றி வாய்ப்பு சூடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாம் இனி உங்களை தேடி வரப்போகிறது. ஆதலால் இந்த வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக முறையாக பார்த்து, ஈசானியத்தில் காக்கை குருவிகளுக்கு உணவளித்தல் ரொம்ப சிறப்பு. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காலபைரவர் கோயில் வழிபாடு பண்ணுங்கள். வீர ஆஞ்சநேயரை மறந்து விடாதீர்கள். வீர ஆஞ்சநேயர் தான் இப்போது இந்த புரட்டாசியில் உங்களுக்கு பொக்கிஷம். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முடிந்தளவு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் சந்திரனும் சனியில் இருப்பது, சொந்த வீட்டில் சனி இருப்பது ரொம்ப சிறப்பு யோகம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ராசிக்கு 4 குரு இருக்கிறது. கல்வியை கொடுப்பார். வீடு கட்டலாம், வீடு இடிக்கலாம், கட்டலாம், ஆல்ட்ரு பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய, வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இப்போது உங்களுக்கு அந்த ஒரு அருமையான நேரம். இப்போது முயற்சி செய்யுங்கள். இப்போ நீங்கள் லோனுக்கு ட்ரை பண்ணிங்களா, வந்துடும். வீடு கட்டலாமா, கட்டிடலாம். ஆக இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். கல்வி மேற்படிப்பு ஏதாவது புதுசாக ஏதாவது எடுத்து படிக்கலாமா, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இதை எடுத்து படித்தா வெற்றி கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸ்போர்ட்ஸு, விளையாட்டு, நல்ல அமைப்பு, இதெல்லாம் சிறப்பு யோகங்கள் எல்லாம் இப்போது குடித்துவிடும் கும்பராசி என்பவர்களுக்கு. ராசிக்கு 5ல் செவ்வாய் இருக்குது. அதுனால் புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பது அப்படின்னா பூர்வ கர்மா, முன்னோர்களுடைய பூர்வ கர்மா. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முன்னோர்களுடைய பூர்வ கர்ம தோஷம் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. இதற்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இறை உங்களிடம் உள்ளது. அதனால் மனதை தைரியமாக தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். கவலைப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. துன்பம் வரும்போது சிரிக்க வேண்டும். அது மாதிரி அந்த வேதனை, துன்பம், சோதனைகள், பல சோதனைகள்லாம் மின்னல் அடித்து ஓஞ்சிருக்கிற மாதிரி பல வேதனைகள் எல்லாம் கடந்து நீங்கள் வெளியே பயணிக்க வேண்டிய ஒரு நேரம் இனி புரட்டாசி தொட்டு கும்பராசி அன்பர்களுக்கு இனி உண்டு. ஆக இனி ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு. அதனால் அழுத காலங்கள் எல்லாம், வேதனைப்பட்ட காலங்கள் எல்லாம் பங்கப்படுறது, அதாவது வேதனைப்படுறது, பஞ்சாயத்து பிரச்சனைகள், வேதனை, இதுக்குண்டான ஒரு நல்ல சொல்யூஷன் இனி கிடச்சிருங்க உங்களுக்கு. ஒரு நல்ல காலம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம். ரொம்ப காலமாக வேலை ஏதாவது தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ தேடுங்க, கிடச்சிரும். அதேமாதிரி பொலிட்டிக்கலில் ஏதாவது நிற்கலாமா, அரசியல் ஏதாவது நம்மளுக்கு ஒத்து வருமா, இப்போ ட்ரை பண்ணுங்கள், கிடச்சிரும். அருமையான ஒரு வாய்ப்பு. சப்போர்ட் ஏதாவது கிடைக்கும். பொலிட்டிக்கலில் அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட்டு, ஏதாவது அணுகுமுறை, இந்த மாதிரி அருமையான ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். 10 பேர்த்த முன்னேற்ற பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு அணி வகுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அணி கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமை, அந்த மாதிரி ஒரு அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நல்ல ஒரு அமைப்பை அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்கு. அதே மாதிரி வரன் அமைஞ்சிரும். புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது நிச்சயமாக 5ஆம் இடத்துக்குடையவர் சனி சொந்த வீட்டில் தான் இருக்கார். அதனால் நீங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அந்த புத்திர தோஷம் நீங்கி, பூர்வ கர்ம தோஷம் நீங்கி புத்திர பாக்கியமும் கிடைத்துவிடும். நல்ல அருமையான ஒரு அமைப்பு. அதனால் அதாவது என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னா, டென்ஷன், வேகம் இது அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிங்க. ஏன்னா சந்திரன் சனி சந்திரனும் சனியும் அந்த ராசியிலே இருக்கார். உடல் பீடை, உடல்நிலை கொஞ்சம் மந்தமாகும். உடல் வைத்திய செலவுனா மனநிலை அழுத்தம், மன அழுத்தம் கொடுத்தாவே வைத்திய செலவு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு
இதை பார்த்துக்கணும். உடல்நிலை, வைத்திய செலவு தானாக நீங்கள் பண்ணிங்களாலும் எப்படியாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வைத்திய செலவு கொண்டு போய் விட்டு போயிடும். அதனால் சுபகரை செலவு தான் அது கணக்கு. அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைத்துவிடும். கும்பராசி அன்பர்களே, வருங்காலம் உங்களுக்கே வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஒரு சுபட்சமான காலமாக, நல்ல காலமாக நிச்சயமாக அமையும். கோயில் தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தரம் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து வழிபாடு முறை இப்போது இந்த புரட்டாசி பெருமாள் விஷ்ணு அதுதான் தெளிவாக நான் சொல்லிட்டேன். அதனால் அதை பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து முருகன் கோயில், இது வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி கிருத்திகை முருகன் கோயில், பழனி திருஆவினன்குடி சென்று வருவது சிறப்பு. திருச்செந்தூர் ஒரு முறையாவது சென்று வருவது சிறப்பு. இப்போ இந்த புரட்டாசிக்கு மேலே அதே மாதிரி இந்த 2025 இதெல்லாம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். 2024 விட அப்போ வந்து வெரி பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 2022, 23, 24. அப்போ 22, 23, 24 வந்து வெரி பேடு அப்படின்னா மோசமான விளைவுகள், மோசமான நிகழ்வுகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நடந்து கொண்டிருப்பது இது போன்ற சில விஷயங்களை எல்லாம் அனுபவித்தவர்கள் எல்லாம் கும்பராசி அன்பர்கள், ஆண் பெண் இருபாலாருமே. இனி எல்லாமே தாங்கள் சொல்வது பலிக்கும், சொன்னது வேத வாக்காக அமையும். வாழ்க்கையில் வாக்குச்சாரம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், சொல்கிறது பலிக்கும். கவனமாக கரெக்டாக வந்து அதை வந்து கரெக்டாக அப்படியே வழிநடத்துங்க. இப்போது உங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்றாலும் பின் யோக வாய்ப்பு மிகுந்த சிறப்பாக, ஆன்மீகம் அருமையாக சிறப்பாக அமையும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு முதல் காலத்தை விட 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் அப்படின்னா இந்த முதல் 2 காலம் அப்படிங்கிறது ஒரு 40க்கு முன்னாடியில் 40க்கு மேலே அப்படின்னா 2ஆம் காலகட்டம் ஒரு எதிர்பார்ப்பு, தொழில், அதே மாதிரி நினைக்கிற காரியங்கள் இதெல்லாம் வந்து பின்யோக வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு 40 வயசுக்கு மேலே அமோகமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், அமோகம் அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் இந்த புரட்டாசி தொட்டு கும்பராசி அன்பர்களுக்கு மிகுந்த சிறப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.